சக்ஸஸ் கிரேட் சக்ஸஸ். நியூக்ளியர் ரியாக்டர் சேஃப்டி சிஸ்டத்தோட புது அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காக நம்ம சீஃப் சயின்டிஸ்ட் மிஸ்டர் கக்கன் தமிழை மனதார பாராட்டுகிறோம். இந்த ப்ராஜெக்டோட வெற்றிக்கு உங்கள் எல்லோரோட பங்களிப்பும் சின்சியாரிட்டியும் ஹார்ட் ஒர்க்கு மட்டும்தான் காரணம். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டு பி ஒன் அமங் யூ. தேங்க்யூ மை டீம். தேங்க்யூ. Can you please brief the project, sir? இந்த நியூக்ளியர் ரியாக்டர் சேஃப்டி சிஸ்டத்தோட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற கரண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் பண்ணுறதுல நிறைய குறைபாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் ஹியூமன் இன்வால்மெண்ட்டு நிறைய தேவைப்படுது. உதாரணமாக இப்போ சமீபத்தில் ஜப்பானில் புகுஷிமாவில் பூகம்பம் நியூக்ளியர் சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப திணறி போயிட்டாங்க. இந்த ரியாக்டரோட வெப்பத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கடலில் இருந்தும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் தண்ணியை ஊற்றி அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. சப்போஸ் அது நடக்காமல் போயிருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பிளான்டே பிளாஸ்டாக இருக்கும். அந்த டோக்கியோங்கிற நகரமே இல்லாமல் போயிருக்கும். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிற இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரை ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் பண்ணிடும். மேனுவல் இன்வால்மெண்ட்டும் ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் ரியாக்டரோட ஹீட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு அதிகமாக போச்சுன்னா தன்னைத்தானே கூல் பண்ணிக்கிறதுக்கு ஹலோ கூலன் வாட்டர் சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக ஆன் செஞ்சுக்கும். சார் 1 second சார். சார் PM is online. எஸ் சார். Hello Kakanji, how are you? சார் ஃபைன் சார். Any good news about the project? சார் த ப்ராஜெக்ட் இஸ் சக்ஸஸ் சார். Very good. I really appreciate you. தேங்க்யூ வெரி மச் சார். When are you going to dedicate the project to the nation? சார் டுமாரோ we are going to dedicate this project to the nation சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் இந்த ப்ராஜெக்டால வேற என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? நியூக்ளியர் பிளான்டோட சேஃப்டி அதிகமானதுனால நாட்டில் நிறைய நியூக்ளியர் பிளான்ட் வரும். அதனால நிறைய பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால நிறைய தொழில் வளம் பெருகும். நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை நாட்டுக்காக டெடிகேட் பண்ண போகிறோம். அக்காவுக்கு மனசுல நீங்க பார்க்க வேண்டாமா? பார்வதி யோ என்ன நடந்ததுங்க? என்ன பாம் பிளாஸ்டா இல்ல டெரரிஸ்ட் அட்டாக்கா? பிளாஸ்ட் தான் சார். என்னையா என்ன ஆனா போனா? இன்வெஸ்டிகேஷன் நடக்குது சார். இங்க பாரு, இது விவிஐபி வீடு சரியா? நீங்களே என்ன புடலங்காவை பிடுங்க போயிருந்தீங்க. எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கால் வரும். இப்போ உடனே போய் இன்டர்வியூ ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க போங்க. ஓகே சார், பண்ணுறோம் சார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. He is role model for all of us.
He was very hardworking man. He loved his family very much. நீ தான் இந்த வீட்டு வேலைக்காரனா? ஆமாங்க ஐயா, வணக்கங்க ஐயா. என்னாச்சுங்க? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க ஐயா. வந்து பார்க்கறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. உன் பேர் என்னையா? கண்ணையாங்க ஐயா. சரி நீ கிளம்பு, கூப்பிடும்போது வந்து சரி சரியா? சரிங்க ஐயா. சொல்லியா என்னாச்சு? சார், இன்வெஸ்டிகேஷன் படி கேஸ் சிலிண்டர் வெடிச்சு தான் விபத்தாயிருக்கு. எப்படி அவனா டெரரிஸ்ட் வந்து கேஸ் சிலிண்டர் வெடிக்க வச்சு போனானா? இல்லை சார், வெளியால் யாரும் அந்த மாதிரி தெரியல. நம்ம டிபார்ட்மெண்டால் 24 hours கண்காணிப்பில் தான் இருந்திருக்காங்க. இது பியூர் கேஸ் சிலிண்டர் விபத்து தான். மேபி சிலிண்டரில் ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் இல்லை மேனுவல் ஃபால்ட், அதாவது அந்த அம்மா கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பற்ற வைக்கும் போது ஃபயர் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிரும். இதுதான் ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ். சரி நீ போ. Tomorrow, we have to submit the project to the nation. What we'll do now? Shall we cancel it? நெக்ஸ்ட் வீக் யூனில் இந்தியா இந்த ப்ராஜெக்டை சப்மிட் செய்யணும். ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் டெப்யூட்டி சீஃப் மிஸ்டர் நாதன் ப்ராஜெக்டை சைன் பண்ணி டிக்ளேர் செய்யலாம். நாளைக்கு அப்போ ஃபங்க்ஷனை சிம்பிளாக வச்சுக்கலாம். Everything is ready? Arrangements are going on. We can start by 9. Okay. தம்பி, எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இறுதி மரியாதையை செலுத்த காத்துட்டு இருக்காங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் இல்லையா? நீங்களே சொல்லுங்க, என்னால முடியாது. நீங்களே சொல்லுங்க. எனக்கும் 40 வருஷம் பழக்கம். இருந்த ஒரு பையனை இழந்துட்டு நிற்கிறான். நான் என்னத்த போய் சொல்றது? என்னால முடியாது. நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல? எப்பா, இறுதி காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் எந்திரிச்சு வந்தேன்னா கடைசி வரைக்கும் தாயா பிள்ளையா உறவா நாங்கள் இருப்போம். இப்போ மட்டும் உன்னோட கடமையை செஞ்சிருப்பான். நேற்று நடந்த ஒரு அகால சம்பவத்தில் சீஃப் சயின்டிஸ்டோட மனைவியும் மகனும் மரணம் அடைந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய 2 நிமிஷம் எல்லோரும் எழுந்து அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. Please sign the project to go further. I declare this project is not successful.
நேற்று தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறது நியூக்ளியர் ரியாக்டர் சேஃப்டி சிஸ்டத்தோட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஆனால் இது 100% சேஃப்டின்னு யாராலும் சொல்ல முடியாது. Sorry to bother you, sir. Is it because of the tragedy yesterday at your home that you are declaring this project as a failure? எல்லா நாளும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்றைய வரை ஒரு கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் மாற்றிருச்சு. நாளைக்கு இதுவே ஒரு நியூக்ளியர் ரியாக்டராக இருந்தால் டெக்னிக்கல் எரர், மேனுவல் ஃபால்ட், டெரரிஸ்ட் அட்டாக், எனிமி அட்டாக், அப்புறம் நேச்சுரல் கெலாமிட்டி, இதெல்லாம் எந்த டெக்னாலஜியை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. லட்சக்கணக்கான மக்களோட உயிரை இதில் பணைய வைக்கணுமா? அப்போ நியூக்ளியர் பிளான்ட்டே வேண்டான்னு சொல்கிறீங்களா? அதை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. ஆனால் தன்னோட மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் ஒரு அரசாங்கத்தோட முதல் கடமையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்கள் சக்திக்கு கட்டுப்பட்ட விதத்தில் அறிவியல் சக்தியை பயன்படுத்தினா அந்த மக்களுக்கும் நல்லது, அந்த அறிவியலுக்கும் பெருமை. நன்றி. சார் ஒரு கொஸ்டின், எக்ஸ்கியூஸ் மீ சார். வேறு டெக்னாலஜியில் இப்போ பவர் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பணம் செலவாகுமே சார்? பணம் அணுலையா மக்கள் உயிருலையா விதி மாறியதே. அணுலையா மக்கள் உயிருலையா விதி மாறியதே. கொத்து கொத்தாய் செத்தார்களே செர்னோபில், ஹிரோஷிமா. கொள்ளிப்பனை வைத்தார்களே தலையில், நியாயமா இது நியாயமா? எதிர்காலம் பெரும் சோகமே, இங்கு வேண்டும் ஒரு மாற்றமே. சூரிய சக்தியே விடியல் கொடு, இயற்கை அன்னையே வாழ்க்கை கொடு.